Hi friends, welcome to SARAS KITCHEN. நான் உங்க சரண்யா ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி chaat chutneys. நம்ம சேனலுக்கு புதியவர்களா இருந்தீங்கன்னா SARAS KITCHEN சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாம இன்னைக்கு ரெண்டு வகையான சட்னி பார்க்க போறோம். இது வந்து completely chaat ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ற சட்னி. ஒன்னு வந்து green chutney, இன்னொன்னு sweet chutney. வாங்க இதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்க்கலாம். green chutneyக்கு தேவையான ingredients பார்க்கலாம். நான் வந்து half கட் அளவு கொத்தமல்லி எடுத்துர்க்கேன், 1/4 கட் அளவுக்கு புதினா எடுத்துர்க்கேன். ஸோ இது வந்து 2:1 ரேஷியோ. அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு half லெமன் போதும், 1/4 ஸ்பூன் விட கம்மியாக உப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆல்ரெடி கொத்தமல்லி கழுவி வச்சுருந்தேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினாவையும் கழுவி வச்சுருந்தேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிட்டிகளவு உப்பு, 1/4 ஸ்பூனை விட கம்மியான உப்பு, ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு half லெமனை சீடு எடுத்து வச்சுருந்தேன், ஸோ இதையும் இதோட இந்த மிக்சரில் பிழிஞ்சு விட்டுடலாம். மெயினாக இந்த க்ரீன் சட்னி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சாட் ஐட்டம்ஸ் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது தாங்க பேஸு. இது ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எந்த நேரம் வேணாலும் வீட்டில் சாட் ஐட்டம் இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது இந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ரொம்ப தண்ணி விடாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கேங்க. இது டைரெக்டாக நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, க்ரீன் சட்னி இஸ் ரெடி. இப்போ ஸ்வீட் சட்னி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு 10 டேட்ஸ் எடுத்திருக்கேன், தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம், சீடு ரிமூவ் பண்ணியாச்சு. 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் ஒரு சுக்கு பொடி, இது வந்து சாட் மசாலா 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ½ கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம புளியை அதில் போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். புளியோட கூட நம்ம டேட்ஸ் வந்து நான் சீடு எடுத்து வச்சுருந்தேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஒரு 1 hour அசைட் எடுத்து வச்சுருங்க. இப்போ 1 hour கழித்து நம்ம இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதோட கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்குவோம். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ண மிக்சரோட நம்ம ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம இது நல்ல ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். ஏன்னா புளியில் நிறைய திப்பி இருக்கும், அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம டோட்டலாக வடிகட்டின பிறகு இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்வீட் சட்னி. நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஒரு சுக்கு பவுடர் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், இதையும் நம்ம இதோட கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து சாட் ஐட்டம்ஸில் இந்த சட்னி யூஸ் பண்ணி இனி நிறைய ரெசிபிஸ் போடுவேன். அவ்வளோதாங்க, ஸ்வீட் சட்னியும் க்ரீன் சட்னியும் இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாராஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.